நெறைய பேர் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க அவங்க குழந்தைக்கு. ஸோ மொட்டை அடிக்கிறதால என்னன்னா, முடி வந்து பார்த்தீங்கன்னா, திக்கா வளரும், அடர்த்தியா வளரும், நீளமா வளரும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்னமும் இருக்கு. அப்படி ஃபாலோ பண்ற பெற்றோர்னா அந்த வீடியோ உங்களுக்காக தான். இத தொடர்ச்சியா வந்து பாருங்க. அப்படி எதுவும் ஒரு சயின்டிஃபிக் வந்து ரீசன்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ அப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதால முடி வளராதுன்னு சொல்றீங்களா டாக்டர்னா? ஆமா. ஸோ மெயினா என்னன்னா, ஒரு குழந்தையோட முடி இப்ப பிறந்துட்டாங்க, அவங்க வளர்றாங்க. இந்த குழந்தைகளோட முடி நமக்கும் சரி அதே தான். ஆனஜன், கேட்டோஜன், டீலோஜன்ற இந்த 3 ஃபேஸஸ் வந்து வளர்ந்து, விழுந்து அதுக்கப்புறம் புது முடி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாரி தான் அவங்களுடைய முடி வளர்ச்சியோட ஃபேஸஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கணும், ஒவ்வொரு ஃபேஸஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சி இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி முடி கொட்டுறதும் சரி, முடி புதுசா வளர்றதும் சரி, இது நார்மலான ப்ராசஸ். இதனால நீங்க மொட்டை அடிக்கிறதால ஏதாவது புதுசா முடி திக்கா வளருமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. ஸோ அப்புறம் எதுக்காக மொட்டை அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிராடல் கேப் அதாவது பொடுகு மாரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஷேவ் அத மொட்டை அடிக்கிறதால என்னன்னா, அது வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு உதவும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரேட்டு. ஸோ அத குறைக்கிறதுக்கு உதவும். இப்ப நெறைய பேர் வந்து சம்மர்ஸ்ல நெறைய முடி இருக்கிறதால என்னன்னா, ஈரப்பதம் வந்து அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், இம்பெட்டிகோ அந்த மாரி வரலாம். ஸோ அத தவிர்க்கிறதுக்கு தான் உதவும். ஆனா மொட்டை அடிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, முடி திக்காவோ, இல்ல நீளமாவோ வளரவே வளராது. ஸோ அத டிட்டர்மைன் பண்றது எதுனா, அது அம்மா, அப்பா கிட்ட இருந்து வர ஜீன். ஸோ அதனால இன்னும் யாராவது வந்து நெறைய மொட்டை அடிங்க, அதனால குழந்தையோட முடி திக்கா வளரும்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் உபயோகமான டிப்பில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் கார்த்திக்.